அன்பு உள்ளங்களில் சிட்டிசன் சேனல்லேருந்து உங்கள் ரஃபீக். இவ்வளோ காலகட்டங்களில் அதிகமான பெண்களும் ஆண்களும் தவறாக ஈடுபட்டு இருக்காங்க. கணவர் ஊரில் இருந்தால் மனைவி அடுத்தவனுடைய ஃபோன் தொடர்பு, தகாத உறவுகள். அதே மாதிரி ஆண்களையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி மனைவிக்கு துரோகம் செய்கிறது, இந்த மாதிரி அடிப்படையில் நிறையா விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. இதனால் பாதிக்கப்படுறது யார் அப்படின்னா அவங்களுடைய பிள்ளைங்க. கணவர் மனைவியை அடிக்கிறாரு, இல்லை வெட்டிடுறாரு, இல்லை மனைவி கணவருக்கு பாய்ச்சல் வச்சு முடிச்சிடுறாங்க. இதெல்லாம் எதனால் நடக்குதுன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சுகத்துக்காக. அப்படி நீங்கள் இந்த கணவர் பிடிக்கல, இல்லை இந்த மனைவி பிடிக்கல அப்படின்னா டைவர்ஸ் வாங்கிட்டு நீங்கள் எப்படியோ நடந்துட்டு போங்க. ஆனால் பிள்ளைங்க பிறந்ததுக்கப்புறம் நீங்கள் பிரியறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு கொடுமையான விஷயம். அது யாருக்கு? பிள்ளைங்களுக்கு. இதான் அப்பா இதான் அம்மா அப்படின்னு முடிவானதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்களுக்கு நீங்கள் பிரியும் போது எவ்வளோ பெரிய வேதனை யோசிச்சு பார்த்தீங்களா? சாதாரண ஒரு அற்ப சுகத்துக்காகவும் அற்ப வாழ்க்கைக்காகவும் தன்னுடைய மானத்தை இழக்க கூட பெண்களும் ஆண்களும் தயாராக இருக்கிறாங்க. அப்படி என்ன பெரிய சுகம் சிந்திச்சு பாருங்கள். மனைவிட்ட இருக்கிறது தான் எல்லார்கிட்டையும், அதுமாதிரி கணவர்கிட்ட இருக்கிறது தான் எல்லார்ட்டையும். அப்படிங்கும்போது தேவையில்லாமல் ஒரு சில பிரச்சனைகளை மாட்டி தன்னுடைய குடும்ப பேரையும் கெடுத்து பிள்ளைங்களுடைய மனதையும் நோவடிச்சு எவ்வளோ பெரிய ஒரு அநியாயம் அது. பெற்றோர்களே சிந்திங்க, நன்மையே செய்யுங்க. கணவனுக்கு வேறு உடல் ரீதியாக பிரச்சனை இருந்தாலும் எவ்வளோ மருத்துவங்கள் இருக்குது. அதே மாதிரி மனைவிக்கு உடல் ரீதியாக பிரச்சனை இருந்தாலும் எவ்வளோ மருத்துவர்கள் இருக்காங்க. அப்போ நீங்கள் அதை கன்சல்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாழ கற்றுக்குங்க. தேவையில்லாமல் கணவனுக்கு மாற்றம் செய்கிறது, மனைவிக்கு மாற்றம் செய்கிறது தவிர்த்துக்குங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நல்லது, உங்கள் குடும்பத்துக்கும் நல்ல விஷயம். ஓகே நண்பர்களே, நான் சொன்ன விஷயங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா சிட்டிசன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சந்திப்போம்.